இது மசோதா அவங்க சும்மா டீலிமிட்டேஷன் சொல்லும் போது அவங்க ஒரு வகையில மக்கள் ஏமாத்துறதுக்கான வேலை மட்டும் தான் செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மசோதா நிகாரிக்கிறதுக்கு காரணமும் அந்த 33% பெண்களுக்கான ஒரு அதுல ரெசர்வேஷன் பில் இருந்தது. இதே உங்களால நீங்க காங்கிரஸோட ஆட்சியில இருக்கும் போது எத்தனை வருடங்களாக நீங்க காங்கிரஸோட தான் கூட்டணியில இருக்கீங்க. காங்கிரஸ் UPA 1 UPA 2 எல்லாமே இருந்தது. நீங்க ஏன் அப்ப அந்த மசோதா பாஸ் பண்ணல? இது காங்கிரஸால முடிஞ்சிருக்கலாம்ல. நீங்க கூட்டணியில தானே இருந்தீங்க. அப்ப ஏன் நீங்க பாஸ் பண்ணல இந்த மசோதா? அப்பவே சோனியா காந்தி பேசிட்டு இருந்தாங்க இத பத்தி. அப்ப ஏன் இந்த மசோதா பாஸ் பண்ணல? இன்னைக்கு இந்த மசோதா பாஸ் பண்ண ஒரு நேரம் வரும்போது நீங்க பயந்தாங்கோலிங்க மாதிரி பின்னாடி வாங்கி போயிட்டு நாங்க பெண்களுக்கு எதிராக நிப்போம் நீங்க உறுதிப்படுத்திட்டீங்க. இந்த 33% பெண்களுக்கான ஒரு மசோதா இருக்கு. அது நீங்க நிகாரிச்சு பெண்களுக்கு முதுகுல குத்துற வேலை இல்ல. ஆனா இந்த முறை பெண்களுக்கு முதுகுல குத்துற வேலை செய்யல. நேரா நெஞ்சில நீங்க குத்தி இருக்கீங்க. இது பெண்களுக்கு எதிரான ஒரு மசோதாவை நீங்க இம்மீடியட்டா எப்படியாவது இது தடுத்து நிறுத்தணும். பெண்கள் முன்னேற கூடாது.